ஹாய், குட் ஈவினிங், மாலை வணக்கம் அனைவருக்கும், நமஸ்காரங்கள். இப்போ அடுத்தது மகா பெரியவா பற்றி அவள் சொன்ன கதையை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. காஞ்சி வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லபடியாக நடத்தி போகுது. மகா பெரியவா தன்னுடைய இடத்து காஞ்சிபுரத்தில் உட்காந்து எல்லாருக்கும் ஒரு சொற்பொழிவு செய்யும்போது ஒரு கதை சொல்கிறான். அதாவது மனம் எப்படி இருக்கணும், ஒருத்தனுடைய மனசு எப்படி இருக்கணும். இது நீங்கள் நிறையா இந்த பெரியவாளுடைய சொற்பொழிவு இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டிருப்பேன். ஜஸ்ட் இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் மாதிரி வச்சு. பெரியவா எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஆசாமி விவசாயி இருக்கான். அந்த விவசாயிக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் கொஞ்சம் நிலம் இருக்குது. அவருக்கு பயிரிடுறாரு, நல்லா போயின்னு இருக்கு, நல்லா மகசூல் இருக்குது. மகசூல்னால் இஸ் கெட்டிங் த ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபார்மிங். அவரும் சந்தோஷமாக இருக்கார், குழந்தை குட்டியோட சந்தோஷமாக எல்லாம் நல்லபடியாக போயின்னு இருக்கு. அவரும் தான தர்மம் பண்ணின்னு இருக்கார். இப்படி காலம் போயிட்டே இருக்கும்போது இன்னும் லைஃப் இஸ் எ சர்க்கிள். ஒரு கால சர்க்கத்தில் என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். அந்த மாதிரி இவருக்கு ஒரு சோதனையான காலம் வருது. என்னென்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு மழையே பெய்யலை. ஸோ மழை பெய்யாததுனால என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அவருடைய வயலில் என்ன போடுறதுன்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு இந்த சீசனில் இந்த டயத்தில் இந்த மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு 3 months 4 monthsக்கு இதை போட்டு அதை அறுவடை பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும்போது, பட் அவர் போடுறாரு. ஆனால் அதில் மழை வரும் அப்படின்னு நினச்சி போட்டால் மழை வராது. அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே அவர் என்ன போடுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி நிறையா போட்டு லாஸ் ஆகிடுது. ஸோ கடன் மேலே கடல் வாங்கி அவரால் அதை ரீபே பண்ண முடியாமல் போய் இப்படி போயிட்டே இருக்கும்போது அவரால் கடன் சுமை அதிகமாகி தன்னுடைய லைஃப் கொஞ்சம் மிசரபிளாக போகிறத பார்க்குறாரு. ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் அவர் ஒய்ஃபை உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, நம்மளும் நிறையா கடன் பட்டுட்டோம். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து மீளணும் அப்படின்னா ஒரே வழி தான், இந்த நம்மக்கிட்ட இருக்கிற வயலை வந்த வேலைக்கு விற்றுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை ஏதோ ஒன்று இருக்கும், அதை பண்ணுவோம், எப்படியோ இருப்போம். பட் ஸ்டில் நம்மளுடைய அந்த லோன் சுமை, நம்ம கடன்லாம் கொஞ்சம் அடைச்சிடலாம், நம்மளும் இருக்கிற பைசாவை வச்சுட்டு ஏதோ பண்ணலாம், கொஞ்சம் யோசிங்கோ அப்படிங்கிற போது ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மனைவியை டிசைட் பண்ணிட்டா. சரி, ஓகே, வி வில் செல் திஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அந்த லேண்டை அந்த ஊரில் இருக்கிற ஒரு விவசாயியே வாங்கிக்கிறான். ஸோ என்னென்னா, அந்த விவசாயி இன்னொரு ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சா, இன்னும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் தானே, அதுலேருந்து வர ப்ராஃபிட் இதில் போடலாம், இதுலேருந்து வர ப்ராஃபிட்டை போடலான்னு நினச்சி அவருடைய லாங் டேர்ம் பார்த்து வாங்கிட்டார். ஸோ வாங்கின முகூர்த்தம், அந்த ஃபார்மர் வாங்கின முகூர்த்தத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த சீசனில் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அவர் மழை பெய்யுறது அப்படின்ட்டு தன்னுடைய ஃபார்மிங் டெக்னாலஜி வச்சு எதோ போட்டு நல்ல அறுவடை வந்துடுது. அப்படிங்கிற மாதிரி அது நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா ஒரு பசுமையாக, ஃபுல்லாக பசுமையாகிடுது. அந்த ஏரிக்கர் எவ்வளோ போட்டாரோ அத்தனையும் பசுமையாகிடுது. இப்போ இந்த ஃபார்மர் விற்றவர் அவரை பார்க்குறதுக்கு வராரு, பேசுகிறாரு. அப்போ அந்த விற்றவர் வாங்கினவர்கிட்டக்க எப்படி எல்லாம் ஓகேயா அப்படின்னு, வாங்க நம்ம வயலுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அதை பார்த்தோன்னே இவருக்கு, என்னடா நம்ம வயலாக இது, நம்ம விற்கும்போது ஒன்றுமே இல்லையே, இது என்ன இவர்கிட்டக்க வந்தோடனே இப்படி நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இதை நம்ம விற்காமலே இருந்திருக்கலாமோ, இவருக்கு லாபம் அடிச்சிடுதோ அப்படின்னு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு பொய்யான சிரிப்பு அவருடைய முகத்தில். ஓகே, நல்ல சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆற்றுக்கு வந்துட்டார். ஸோ வந்துட்டு அவர் யோசிக்கிறார், என்னடா இது, நம்ம கிட்ட இருக்கும்போது அது இப்படி இருந்தது,
இப்போ அடுத்தவங்கிட்ட கொடுக்கும்போது அது அவ்வளோ அழகாக இருக்கே, அவ்வளோ நன்னா இருக்கே, எப்படி கடவுள் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு, இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி அப்படின்னு யோசித்து அவர் எப்படி அவனுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு அவருடைய அதாவது இயல்பான மனுஷனுடைய இயல்பு என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு வந்து அதனால் ப்ராஃபிட் அடையக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனப்பான்மை அப்படின்னு ஒரு ஹியூமன் டெண்டன்சி. ஸோ இந்த மாதிரி எண்ணத்தில் வந்து நம்ம இருக்கும்போது அது நம்ம பெரியவா என்ன சொல்கிறான்னா, இப்போ அவனுக்கு அது கொடுத்துட்டோமே அப்படிங்கிற அவனுக்கு அந்த ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்ததுன்னா சந்தோஷம், நல்லபடியாக இருக்கட்டும், என்னுடைய முகூர்த்தம் உங்களுக்கு கிடைச்சதில் நல்லா எடுத்து பகவான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, அவனுடைய ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்குது. அதாவது தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு எப்படி நல்லது கிடந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ மனசு வந்து சுத்தமாக இல்லை. ஸோ மனசு எப்போ சுத்தமாக இல்லையோ அப்போயே நீ வந்து இறைவன் அடியில் சேர்றது, நீ வந்து எவ்வளோதான் நீ வந்து தான தர்மங்கள் செஞ்சாலும் உன்னுடைய மனசில் அழுக்கு இருக்குது, நல்லது எண்ணம் இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ செஞ்சாலும் கடவுள் ஏற்றுக்காது. இப்போ அதே உன் மனசில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீ ஒரே ஒரு புஷ்பம் வச்சா கூட போதும். நீ வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ணணும், இல்லை புஷ்பம் அப்படியே போட்டு உன்னுடைய பூஜை அறையை அப்படியே அலங்காரம் பண்ணால் சாமி வந்து நேராக வந்து உங்ககிட்ட பேசும், நீ செய்கிறதுக்கெல்லாம் தலையாட்டும் அப்படின்னுங்கிறது கிடையாது. உன் மனசு சுத்தமாக இருக்கும். அதாவது ஈவன் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட தண்ணியை வச்சா கூட ஏற்றுப்பார். கடவுள் என்றைக்குமே உங்ககிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறது கிடையாது. ஒன்றே ஒன்று தான், சரண்டர் டு மீ, கீப் ஃபேத் ஆன் மீ. அப்படின்னா என்னென்னா, இன்னொன்று கூட ஒரு இது இருக்குது. அதாவது ஒரு புத்திஸ்ட் பௌத்த மதத்தில் ஒருத்தர் இருக்கார். அந்த பௌத்த மதத்தில் போயிட்டு நம்ம மதத்துலேருந்து பௌத்த மதத்தில் என்ன அப்படி ஒரு பெரிய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பௌத்த மதத்தில் போய் சேருவார். அப்படி சேரும்போது அந்த பௌத்த மதத்துடைய மத குரு ஒன்றும் பெருசாக இவரை கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் நன்னா போயின்னு இருப்பார். ஸோ இவருக்கும் அந்த பௌத்த மதம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவார். இதில் என்ன ப்ராஃபிட், அதாவது இதில் என்ன வந்து நல்லது இருக்குது எல்லாம் அவரும் தெரிஞ்சிடும். ஆனால் தன்னுடைய மதத்தில் இது வந்து, அதாவது நம்மளுடைய சமாதான மதத்தில் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு இவர் பார்த்துருவார். அதுக்குள்ளே அந்த பெரிய பௌத்த மதத்துடைய குரு கண்டுபிடிச்சிட்டுவார், இவன் வந்து நம்ம மதம் கிடையாது, இவன் வந்து சனாதன தர்மத்துலேருந்து வந்திருக்கிறான்னு அவனை மேலே கூட்டின்னு போயிட்டு அவர் வந்து, நீ உண்மையை சொல்லு, நீ வந்து என்னுடைய மதத்தில் இருக்கிறவன் கிடையாது, ஏன் நீ வந்து இந்த மாதிரி செஞ்ச, உன்னை நான் வந்து எப்படி இப்போ நான் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பயம் வந்துடுது. அதனால் இவன் என்ன பண்ணான்னா, மேலேருந்து டக்குன்னு கீழே குதிச்சிட்டான். அதாவது இந்த பௌத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா பக்கோடா அப்படின்பா. அதாவது ஒரு லேயராக கடைசியில் ஒரு பக்கோடா மேலே இருக்கும், பக்கோடாம்பா அவளுக்கு. ஸோ அந்த பௌத்த மத தலைவர் மேலே கொண்டு போயிட்டு அவனை பயமுறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை, யாருக்கும் தெரியாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே கொண்டு போனார். இவன் தன்னுடைய இதை தெரிஞ்சு போச்சுன்னு பயத்தில் என்ன பண்ணான்னா, மேலேருந்து கீழே குதிச்சிட்டான். குதிக்கும்போது அவன் என்ன சொல்லி குதிச்சான்னா, நான் வணங்குற சாஸ்திரங்கள் உண்மையானா என்ன நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி கீழே குதிப்பான். ஸோ கீழே குதிச்சும் போது அவனுடைய கண் பார்வை மட்டும் போகும், மற்றதெல்லாம் இருக்கும். திருப்பி அவன் சுயநலவு ஆகிடுவான். எல்லாம் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு திருப்பி கேட்பான், நான் உன்னை காப்பாற்ற தானே சொன்னேன், ஆனால் என்னை காப்பாற்றிட்டேன், ஆனால் என் கண்ணு போச்சு அப்படின்னு கடவுள்கிட்ட பேசி நிற்கும்போது அப்போ கடவுள் சொல்லுவார், நீ என்ன சொல்லி குதிச்ச அப்படிம்பார்.
அவன் ரெக்கலெக்ட் பண்ணுவான். ஆமாம், நான் வணங்குற சாஸ்திர தர்மங்கள் உண்மையானா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி குதித்தேன். ஆனால் நீ எப்படி குதிச்சிருக்கணும் அப்படின்னா, நான் வணங்குற சாஸ்திர தர்மம் உண்மை, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி குதிச்சிருந்தேன்னா உனக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் டோட்டல் சரண்டர் டு காட். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுறதா உங்களுக்கு? அதாவது காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ தான் காப்பாற்றுவ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதாவது நம்ம ப்ரே பண்ணும்போது கடவுள்கிட்டக்க நல்லபடியாக என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோமே தவிர நல்லபடியாக வச்சுப்பேன் இல்லை, அதுதான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் ஃபேத், கம்ப்ளீட் சரண்டர். நான் இந்த காரியம் பண்ணுறேன், என்னை நல்லபடியாக கொண்டு போயிடு, அவ்வளோதான், நல்லபடியாக கொண்டு போவேன். ஸோ யூ ஹேவ் டு பி அட் பார் வித் வாட் யூ வாண்ட் டு ஆஸ்க். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம மேலே நம்மளுக்கு பாசிட்டிவ்னஸ் வரும். நம்மளே ஒரு பாசிட்டிவாக நம்ம நடந்துக்கிறோன்னு நம்மளுக்கே அறிவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம சிந்தனைகள் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய மனசை அலைப்பாய விடாமல் ஒருமுறைப்படுத்தி, ஜஸ்ட் கெட்டது நடக்கலைன்னா கூட நல்லது அவனுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கலன்னா கூட, துரோகம் அவனுக்கு செய்யலைன்னா கூட, எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்ட்டு வயறு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நினைக்கிற போது கடவுளை ராமராமா சொல்லி நம்மளுடைய லைஃப்பை ஒருமுறைப்படுத்தி, நம்ம மனசை ஒருமுறைப்படுத்தி நம்ம இருந்தோன்னா, ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு ஷேப்புக்கு வந்துடுவோம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். குட் நைட். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா.